நம்ம செல்ஃப் டாக், ப்ரேயர் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். செல்ஃப் டாக்ன்றது நம்ம கூட பேசுகிறது, நம்ம தாட்ஸ், நம்ம அனுபவம், நம்ம ஈகோ, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி பார்க்குறப்போ நமக்கு அது ஓவர் திங்கிங்காக இருக்கலாம். ஆனால் ப்ரேயர்ன்னு சொல்லும்போது நம்ம அனுபவங்களை தாண்டி பேசுகிறோம். நம்ம அனுபவங்களை தாண்டி க்ரியேட்டிவாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் வர்றதுக்கான வழியை விடுறோம். ஈகோன்றது அங்கே இல்லாமல் போகுதுன்றது நமக்கு புரிகிறப்போ அது டீப்பான ஒரு வழி விடுற மாதிரி ஆகுது. ஒரு டிவைனன்னு சொன்னாங்க நமக்கு புரியாது. டோட்டல் கான்ஷியஸ்லேருந்து நமக்கு சொல்யூஷன் வர்றதுக்கான வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோன்ற மாதிரி இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தான் ப்ரேயர்ன்றது. இது நம்ம திங்கிங்ன்றது நம்மளோட திங்கிங். இது ப்ரேயர், இது சரண்டர், இது நம்மளோட முயற்சி, நம்மளோட அறிவு, இந்த மாதிரி சொல்லலாம். நம்ம டீப் திங்கிங் போகும்போதும் நம்ம அனுபவங்களை தாண்டி இந்த டோட்டல் கான்ஷியஸ்கிட்ட போய் நம்ம சொல்யூஷன் எடுத்துகிட்டு வருவோம். டீப்பான தூக்கத்துலேயும் இது தான் நடக்கும். டீப்பான மெடிடேஷன்லேயும் இது தான் நடக்கும். நான்ன்ற ஈகோ இல்லாமல் போகும்போது, சிங்குலாரிட்டியை நம்ம உணர்றப்போ நம்ம இங்கே போகிறோம். நம்மளோட அனுபவங்களை தாண்டி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிற இடத்துக்கு, நம்ம ஒரு பேட்டர்ன்ஸை தாண்டி எடுத்துக்கிற இடத்துக்கு, நம்ம ரிஃப்ளெக்ஸை தாண்டி நம்ம இயங்குகிற இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு தான் நமக்கு அந்த சரண்டரிங் யூஸ் ஆகுதுன்றது புரியலாம். அந்த சரண்டரிங்கில் நம்மளோட சொல்யூஷன் டோட்டல் கான்ஷியஸ்கிட்டேருந்து வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ நம்ம ஈகோவை விட்டுறதுக்கு ரெடி ஆகும்ன்றதை புரிஞ்சுக்கலாம். நம்ம ஈகோன்றது நம்ம வழக்கமான பேட்டர்ன், நம்ம வழக்கமான அனுபவங்கள், அதிலேருந்து நம்ம வழக்கமாக பிரெயின் ஒயரிங் ஆகிருக்கிற இடத்துலேருந்து எடுக்கிறது, சேம் பாத்தில் போய் நம்ம திங்க் பண்ணுறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ இதை ஈகோ டெத் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்குவோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கும் புரியும்னு நான் நம்புகிறேன். நன்றி.